வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் இது சேலம் சிக்கன். நான் வந்து என் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து படித்த ஒரு சிக்கன் ரெசிபி. ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் படித்தது. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இது ரொம்ப ஃபேவரெட்டு. எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கனு சப்பாத்தி கூட நம்ம ஒரு ரசம் வச்சுட்டு இந்த சிக்கன் செஞ்சிட்டோம்னா, அந்த சிக்கன் கிரேவி செஞ்சிட்டோம்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான, ரொம்ப பெரிய வேலை கிடையாது, ரொம்ப சிம்பிள் வேலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். இப்போ வந்து 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டேன் பாருங்க. இது அளவுக்கு வந்து 1 ஸ்பூன் இருக்கும் சோம்பு, அதுவும் போட்டுட்டேன். கருவேப்பிலை தாராளமாகவே போட்டுக்குங்க. இந்த மாதிரி 2 பச்சை மிளகா. நான் வந்து 1/4 கிலோ, அந்த 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இது வந்து 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் பெரிய வெங்காயம். அப்படி நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சிக்கனுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப பொரிஞ்சு வரணும்னு ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டம் கொடுத்தா போதும். அதே போல் நான் 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதில் போட்டு போகிறேன். நான் எடுத்துருக்கிறதுல 1 கிலோ சிக்கனோட அளவு. இந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பும் போட்டுட்டேன். இன்னும் ஒன்று உடஞ்சி வந்துருச்சுன்னா, தக்காளி அவ்வளோ வணங்கவெல்லாம் வேண்டாம், ஒன்று உடஞ்சி வந்துருச்சுன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். வெங்காயமெல்லாம் நல்லா உடஞ்சி வருது. இந்த டைம் வந்து நான் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 1 கிலோ, அதை இதில் போட்டு போகிறேன். நான் வந்து மீடியம் பீஸ் நான் அப்படியே போட்டிருக்கேன். கட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு விருப்பம். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இந்த சேலம் சிக்கன், ஒரு இவ்வளோ பெரிய பீஸு தான் இந்த சேலம் சிக்கனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். வந்து இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் மல்லிப்பொடி, இந்த ஸ்பூனோட அளவுக்கு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. அதுபோல் நம்ம வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு கோபுரம் அளவுக்கு நான் மிளகா பொடியும் போட்டுட்டேன். 2 பச்சை மிளகாயும் போட்டுருக்கு. காரமெல்லாம் உங்கள் வீட்டு அளவுக்கு போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலும் போட்டுட்டேன். இது மல்லி எல்லாம் சேர்த்தாம நம்ம வீட்டில் பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து, இதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டில் பொடிச்ச கரம் மசாலு போடுறதில்லை இந்த சிக்கனுக்கு. இந்த தக்காளியோடது, இந்த வெங்காயத்தோட தண்ணி, அதே போல் இந்த சிக்கனோட தண்ணி, இதே போதும் நமக்கு இந்த சிக்கன் வந்து வெந்து கிடைக்கிறதுக்கு. நம்ம இடையில நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட தண்ணி, சிக்கனோட தண்ணியுமே நமக்கு வந்து இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இடையில வந்து நம்ம பெரட்டி விடணும். பெரட்டி இடையில பெரட்டி இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து கிடச்சிரும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் தான் வைக்க போகிறேன். இப்போ மூடி போட்டுருவோம். இடையில நம்ம கிண்டி விட வேணும். பாருங்கள், நான் இடையில இப்படி ஒரு 4-5 வாட்டி வந்து நான் கிண்டி விட்டேன். மேக்ஸிமம் இந்த சிக்கன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 25 நிமிஷம் தேவைப்படும். சிக்கனுக்கு வந்து நான் போட்டுக்கிற காரம், உப்பு எல்லாமே அளவாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி போட்டு உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வருங்க. சிக்கன் வெந்துருச்சு.
சப்பாத்திக்கு பூரிக்கு வெறும் நம்ம சாதத்துக்கு ரசம் இல்லைன்னா வெங்காய சாம்பாருக்கெல்லாம் வந்து இந்த சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் சிக்கனில் நல்லா பாருங்கள் நல்லா வெந்து உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும் இந்த சிக்கனு. இதுக்கு பேர் வந்து நம்ம வீட்டில் சேலம் சிக்கன் சொல்லுவோம். உங்கள் வீட்டிலலாம் அதுக்கு பேர் வேறு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிக்கன். செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.